பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் உலா வந்த வாசுகி விஞ்ஞானிகளை அதரவிட்ட அபூர்வ படிவம், சுரங்கத்தில் ஆராய்ச்சியாளர்களை மிரளவிட்ட பிரம்மாண்டம். இதோட எடை மட்டுமே இத்தனை கிலோவா? நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த வாசுகி இண்டிகஸ். குஜராத்ல இருக்கக்கூடிய கட்ச் பகுதியில ஒரு நிலக்கரி சுரங்கத்துல இந்திய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு வராங்க. அப்போ விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய புதைப்படிவ எச்சங்களை அங்க பார்த்திருக்காங்க. குஜராத்தோட கட்ச் கடற்கரையில இருக்கிற பனந்த்ரோ லிக்னைட் சுரங்கத்துல 27 முதுகெலும்புகளோட புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு அறிவியல் பார்வையில முக்கியமானது மட்டும் கிடையாது. இந்து புராணங்கள்ல விவரிக்கப்பட்டிருக்கிற வாசுகி நாகத்தோட இது இணைகிறதாகவும் சொல்லப்படுது. ஆரம்பத்துல இது ஒரு முதலையோட எச்சங்களா இருக்கலாம் அப்படின்னு தான் ஆராய்ச்சியை தொடங்கி இருக்காங்க. ஆனா தீவிர ஆய்வுக்கு அப்புறமா அது வாசுகி இண்டிகஸ் அப்படின்ற ராட்சத பாம்பு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இந்த கண்டுபிடிப்பு இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புராண பிரியர்களோட ஈர்ப்பு மையமா மாறி இருக்குது. இந்த பாம்போட ஹைட் மட்டுமே கிட்டத்தட்ட 42 அடி நீளம் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. இது வரைக்கும் வாழ்ந்தவற்றிலேயே மிகப்பெரிய பாம்பா இது கருதப்படுது. இந்த புராணங்கள்ல சிவபெருமானோட கழுத்துல வாசுகி அப்படின்ற பாம்பு இருக்கிறதா நம்மளோட முந்தைய புராணங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அதனால இந்த வாசுகி அப்படின்ற பாம்பை வச்சு இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பாம்பு கிட்டத்தட்ட 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாம்போட எடையை கேட்டீங்கன்னா அனைவருமே அசந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு வாசுகி இண்டிகஸ் கிட்டத்தட்ட 1000 கிலோ எடை கொண்டதா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இத இந்தியாவுல அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்குது. அதோட இதை தொடர்ந்து இந்த மாதிரியான பாம்புகள் பூமியில கண்டுபிடிக்கப்படாமல் இன்னும் இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சியும் செய்யப்பட்டுட்டு வருது.